பாமகவில் முக்கிய முகமாக இருந்து வரும் வழக்கறிஞர் பாலுவை பதவியிலிருந்து நீக்கி அதிரடி காட்டியிருக்கிறார் பாமக நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ். அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையேயான மோதல் நீரு பூத்த நெருப்பாக தொடர்ந்து வரும் நிலையில் பாலுவின் பதவி பறிப்பு தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலு வகித்த பதவியில் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கும் நபர் விமர்சனத்தையும் வைத்துள்ளார். தைலாபுரம் தோட்டத்தில் இன்று நடந்தவை குறித்து பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள 34 அமைப்புகளில் சமூக நீதி பேரவை அமைப்பு பிரதான அமைப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பின் மாநில தலைவராக பாமக வழக்கறிஞர் பாலு பதவி வகித்து வந்த நிலையில் அவரை நீக்கிவிட்டு புதிய நபரை நியமித்துள்ளார் ராமதாஸ். ஆம், சமூக நீதி பேரவையின் தலைவர் பதவியிலிருந்து வழக்கறிஞர் பாலு நீக்கப்பட்டு வழக்கறிஞர் VS கோபு என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். பாமகவில் முக்கிய முகமாக அறியப்படும் பாலுவின் பதவி பறிக்கப்பட்டுள்ளது தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தைலாபுரத்தில் மருத்துவர் ராமதாஸை சந்தித்த பின் சமூக நீதி பேரவை தலைவர் பொறுப்பினை பெற்று வந்த வழக்கறிஞர் கோபு பாலு செய்யாமல் விட்ட அனைத்து பணிகளையும் பாமகவில் தான் செய்ய இருப்பதாக தெரிவித்தார். அதோடு பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் நியமிக்கும் பொறுப்புகள்தான் செல்லும் என்றவர் அன்புமணி ராமதாஸை ராமதாஸ் நியமித்த செயல் தலைவர் பொறுப்பிலேயே பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக தன்னோடு நெருக்கமாக இருக்கும் பாலு அன்புமணியோடும் நெருக்கம் காட்டி வருவதால் ராமதாஸ் இந்த நடவடிக்கையை எடுத்ததாக கூறப்படுகிறது.